பாகிஸ்தானுடனான எல்லைப் பகுதியை மையமாக கொண்டு தொடர்ந்து உருவாகும் பதற்றமான நிலைமையில் இந்திய ராணுவம் மேற்கொண்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள் மிகவும் தீவிரமான கட்டத்திற்கு சென்றுள்ளன. இந்நிலையில் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த முரளி நாயக் என்ற ராணுவ வீரர் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் ஏற்பட்ட மோதலின் போது தன்னுடைய உயிரை தியாகம் செய்துள்ளார். முரளி நாயக் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். அவருடைய வாழ்க்கையின் ஆரம்பமே போராட்டங்களால் நிரம்பியதாக இருந்தது. பட்டினியில் வளர்ந்தாலும் நாட்டுக்காக சேவை செய்வதையே குறிக்கோளாக கொண்டு இராணுவத்தில் சேர முயற்சி செய்தார். தனது உறுதியால் உழைப்பால் இராணுவ வீரராக உயர்ந்தார். இந்தியா பாதுகாப்பு அமைச்சகத்தின் ஆபரேஷன் சிந்தூர் என்ற முக்கிய இராணுவ நடவடிக்கையின் கீழ் எல்லை பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்த முரளி நாயக் பாகிஸ்தானுடன் நடந்த நேரடி மோதலில் வீரமாக எதிர்த்து நிற்கும் போது வீர மரணம் அடைந்தார். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே கடந்த சில நாட்களாக அதிகரித்து வரும் பதற்ற சூழ்நிலையை ஒட்டியே இந்த சம்பவம் நிகழ்ந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. நேற்று இரவு முழுவதும் இந்தியாவின் பாதுகாப்பை குறிவைத்து பாகிஸ்தான் மேற்கொண்ட தாக்குதல் முயற்சிகள் தீவிரமானவையாகவும் பரவலானவையாகவும் இருந்தன. இந்தியா முழுவதும் பாதுகாப்பு அமைப்புகள் உன்னிப்பாக கண்காணித்த நிலையில் பாகிஸ்தான் பல்வேறு இராணுவ முயற்சிகளை பயன்படுத்தி எல்லை பகுதிகளில் நுழைய முயற்சித்தது. எனினும் இந்திய ராணுவம் முன்கூட்டியே தயாராக இருந்ததால் பாகிஸ்தானின் அனைத்து துப்பாக்கி தாக்குதல்களும் ட்ரோன் ஏவுகணைகளும் ஊடுருவல்களும் முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டன. இந்த தாக்குதல்களின் விளைவாக ஜம்மு அண்ட் காஷ்மீர், ராஜஸ்தான், குஜராத் மற்றும் பஞ்சாப் போன்ற எல்லை மாநிலங்களில் உயர் பாதுகாப்பு நிலை அமலாக்கப்பட்டது. இந்த மாநிலங்களில் பொதுமக்கள் மத்தியில் பதற்றம் நிலவியது. குறிப்பாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதி பெரும் தாக்குதலுக்குள்ளானது. அங்கு திடீர் தாக்குதல்களுக்கு எதிராக இந்திய ராணுவம் தீவிர பதிலடி வழங்கியது. இந்த சம்பவங்கள் இரு நாடுகளுக்கிடையே நிலவும் நிலைப்பாடு எவ்வளவு நுணுக்கமானது என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்தன. பாகிஸ்தான் ராணுவம் கடந்த இரவுக்குள் இந்தியா எல்லை பகுதிகளில் பலவிதமான தாக்குதல்களை மேற்கொண்டது. ஏவுகணைகள், ட்ரோன்கள் மற்றும் உயர் தொழில்நுட்ப உபகரணங்களை பயன்படுத்தி அவர்கள் திட்டமிட்டவாறு பல்வேறு இடங்களில் விரைவான தாக்குதல்களை நடத்தியது. இது எல்லை பாதுகாப்பில் மிகுந்த கவனம் தேவைப்படும் நேரமாக இருந்தது. இந்த சூழ்நிலையில் இந்திய ராணுவத்தின் 3 பிரிவுகளும் தலைமைக்குழு, வான்படை மற்றும் கடற்படை தயார் நிலையில் இருந்து உடனடியாக பதிலடி நடவடிக்கைகளை எடுத்து பாகிஸ்தானின் தாக்குதல்களை முழுமையாக முறியடித்தன. இந்த முன்னேற்பாடும் வீர சாகசமும் இந்திய பாதுகாப்பு இயந்திரத்தின் சக்தியை வெளிப்படுத்தியது. இந்த தாக்குதல்களின் கோர தாக்கத்தை எதிர்கொள்வதற்காக முன்னிலையில் இருந்த வீரர் முரளி நாயக் ஜம்மு அண்ட் காஷ்மீர் எல்லை பகுதியில் பாகிஸ்தான் ராணுவத்துடன் நேரடி மோதலில் ஈடுபட்டார். நாட்டின் பாதுகாப்பிற்காக தன்னை அர்ப்பணித்த அவர் கடைசி மூச்சு வரை போராடி வீர மரணம் அடைந்தார். அவரது இழப்பு இந்திய ராணுவத்திற்கும் அவருடைய குடும்பத்திற்கும் மட்டுமல்லாது நாடு முழுவதும் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. 27 வயதுடைய முரளி நாயக் தனது வாழ்க்கையின் முதல் கட்டத்தில் இருந்தபோதே வீர மரணம் அடைந்தார். இன்னும் திருமணமாகாத இளைஞரான முரளி தனது குடும்பத்தின் எதிர்கால நம்பிக்கையாக கருதப்பட்டார். ஆந்திர மாநிலம் சத்யசாய் மாவட்டத்தில் உள்ள ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த முரளி பொருளாதார சவால்கள் மற்றும் வாழ்க்கை குறைபாடுகளை தாண்டி நாட்டுக்காக சேவை செய்யும் நோக்கத்துடன் இராணுவத்தில் சேர்ந்தார். அவரது குடும்பம் விவசாயத்தையே முக்கிய வாழ்வாதாரமாக கொண்டிருந்தது. அங்கு ஏற்பட்டிருந்த ஏழ்மை அவரை விடுபட வைக்கும் ஒரே வழியாக இராணுவ சேவையை தேர்ந்தெடுக்க செய்தது. அந்த தியாகமான முடிவு அவரை இராணுவ வீரராக உயர்த்தியது. இந்நிலையில் பாகிஸ்தான் ராணுவத்துடன் நேரடி மோதலில் ஈடுபட்டு தனது கடமையை துடிப்புடன் நிறைவேற்றிய முரளி நாயக் எதிரியின் தாக்குதலை எதிர்கொண்டு வீர மரணம் அடைந்தார். இந்த செய்தி அவரது பெற்றோர்கள் மற்றும் குடும்பத்தினரை மட்டுமல்லாது அவரை பற்றிய ஒவ்வொருவரையும் அதிர்ச்சியிலும் ஆழ்ந்த துயரத்திலும் ஆழ்த்தியுள்ளது. அவரின் தியாகம் என்றென்றும் நினைவில் நிலைத்து நிற்கும். முரளி நாயக் ஆந்திர மாநிலம் சத்யசாய் மாவட்டத்தில் உள்ள ஒரு மிக பழமையான பழங்குடியினர் கிராமத்தில் பிறந்தவர். அவர் பெற்றோருக்கு ஒரே மகனாக இருந்து குடும்பத்தின் ஒட்டுமொத்த நம்பிக்கையாக வளர்ந்தார். 4 சுவர்களுக்குள் அமைதியாக இருந்த அந்த சிறிய கிராமம் இன்று ஒரு தன்னலமில்லா வீரனின் தியாகத்தால் உலக கவனத்தை ஈர்த்துள்ளது. முரளி நாயக்கின் வீர மரண செய்தி கிராம மக்களை மட்டுமல்லாமல் அருகிலுள்ள பல கிராமங்களையும் ஆழ்ந்த துக்கத்தில் ஆழ்த்தியுள்ளது.
அவரின் வாழ்க்கை சுருக்கமே பலர் மனங்களில் ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் இழப்பை சமாளிக்க முடியாத பரிதாபம் அவரது பெற்றோர்களின் முகத்தில் வெளிப்படுகிறது. இந்த துயரமான செய்தி அரசையும் செம்மையாக தொட்டது. மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவரது மரணத்திற்கு இரங்கல் தெரிவித்து, நாட்டிற்காக தனது உயிரை தியாகம் செய்த முரளி நாயக்கிற்கு என் ஆழ்ந்த அஞ்சலிகள் என்றார். அதோடு குடும்பத்தினருக்கு தொலைபேசி வாயிலாக ஆறுதல் சொல்லியும் அரசின் சார்பில் 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. முரளி நாயக் போன்ற வீரர்கள் நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் அத்தியாயங்களில் அளிக்க முடியாத அடையாளங்களாக மாறுகிறார்கள். அவரது தியாகத்திற்கான வீர வணக்கங்கள் நாடு முழுவதும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன. அவரது நினைவு என்றும் வாழும். இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் எங்கள் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.